சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். சினிமா கதைப்போம். ஒரு 2 வாரம் கழிச்சு இந்த ஷோ வந்து பண்ணுறோம். தமிழ் சினிமா பற்றி நம்ம கரண்ட்டாக என்னென்ன போயிட்டுருக்குன்னு பற்றி பேசும். போன வாரம் தீபாவளி 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. டியூட், பைசன் அண்ட் டீசல். 3 படத்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமை, படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு அதை பற்றி பார்க்கலாம். டியூட் வந்து 6 நாட்கள்லேயே வந்து 100 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தீஸ்வரன், மமிதா பைஜு இவங்களுடைய நடிப்பில் வந்திருக்கு. கீர்த்தீஸ்வரன் இயக்குனர், டெபியூட் அண்ட் டைரக்டர் தான். 6 நாளில் 100 கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் தான். அதாவது இந்த டாப் ஹீரோஸ்க்குலாம் அந்த அமௌண்ட் வந்து வரும், அந்த ஒரு நம்பர் தாண்டி போவாங்க. பிரதீப் ரங்கநாதன் அதை தாண்டி ஒரு ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. லவ் டுடே, டிராகன், இப்போ இந்த படம் நடித்த 3 படங்களுமே வந்து 100 கோடி தாண்டி போயிருக்கு. இது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். நான் பெரிய ஹீரோஸே தடுமாறிட்டு இருக்கேன் இந்த டைமில். ஒரு வளர்ந்து வர நடிகர் ஃபஸ்ட்டு நடித்த ஒரு 3 படத்துலேயே இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. படமும் நல்லா போயிட்டுருக்கு. எல்லா சென்டர்லையும் இந்த படம் சூப்பராக போயிட்டுருக்கு. பைசன் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் வந்த படம் தான். ஏன் அப்படின்னா ஒரு 2.5 வருஷம் வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. வாழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பைசன் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வாழை முடிச்சுட்டு பைசன் வந்து வந்தார் மாரி செல்வராஜ். அந்த ஒரு பீரியடு ஒரு 3 வருஷம் ஒரு படத்துக்காக வந்து ஒருத்தர் உழைக்கிறாரு, ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாரு, மென்டலாக அதுக்கான ஸ்டேபிளாக இருக்கணும். அந்த நடிகர் தான் துருவ் விக்ரம். முதல் 2 படங்கள் சரியாக போகலை. முதல் படத்தையே வந்து 2 விதமாக நடிச்சிருந்தார். வர்மா, ஆதித்ய வர்மா. டெபியூட்டட் மூவியே 2 டைமாக நடிச்சிருந்தார். ஒன்று பாலா சார் கூட, இன்னொருத்தர் கூட. 2 படமே சரியாக போகல. அப்புறம் மகான்லேயும் சியான் சார் தான் ஹீரோ. பைசனில் தான் நான் நடிச்சிருக்கேன், இதான் என்னோடய முதல் படம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணார். அதுக்கேற்ற மாதிரியே கார்த்தி சாருக்கு எப்படி ஒரு பருத்தி வரணும், விக்ரம் பிரபுக்கு எப்படி ஒரு கும்கியோ, அந்த மாதிரி துருவுக்கு வந்து ஒரு பைசன். ஏன் இவங்க ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த டெபியூட்டன் மூவிலே வந்து அடித்து தெறிக்க விட்டுருப்பாங்க. பருத்திரன்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்தி சாருடைய முதல் படம் மாதிரியே தெரியாது. ஒரு 100 படம் வச்சு ஹீரோ எப்படி அடிப்பாரோ அந்த மாதிரி இருக்கும். அந்த நேட்டிவாக மதுரை ஸ்லாங் பேசுகிறது, மதுரையிலுக்கு ஆள் இருக்கிறது, அதே மாதிரி இருப்பார். அந்த டான்ஸு, ஆக்டிங்கு, எங்கேயுமே ஒரு ஹீரோயிசமே இருக்காது. அந்த மதுரைக்காரர் அதே மாதிரி இருப்பார், அவ்வளோதான். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வருவார். போலீஸ்காரங்க அடித்து வேட்டி கழட்டிவிட்டு போயிடுவாங்க. திரும்ப வேட்டி எடுத்து கட்டிட்டு கத்தி எடுத்துகிட்டு போவார். அந்த ஒரு நடை, அவருடைய லுக்கு, அவ்வளோதான். அங்கே நிற்பார். ஃபஸ்ட்டு படம் சரியான ஹிட்டு. கும்கி பொறுத்த வரைக்கும் விக்ரம் பிரபு நம்ம சிட்டிலேயே வளர்ந்த பையன், சென்னையிலே வளர்ந்த பையன். ஃபஸ்ட் டைம் ஒரு படம் நடிக்கிறாரு. ஃபுல்லாக கிராமத்துக்குள்ளே, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாரு. யானை கூடலாம் பழகி அந்த ஒரு பாகனாக நடிக்கிறாரு. படம் சரியான ஹிட்டு, சூப்பராக போச்சு. அதே தான் பைசனும். சிட்டிலே வளர்ந்த ஒருத்தர் வந்து வில்லேஜுக்குள்ளே போகிறாரு. அங்கேயே வந்து திருநெல்வேலியிலே 2-3 மாதம் இருந்தேன்னு சொன்னார். கபடி ப்ராக்டிஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதுக்கான உடம்புக்கு வந்து மாற்றிருக்காரு. இப்போ விட்டா அவர் நேஷனல் ஆடலாம் அப்படின்ட்டு வந்து பசுபதி சார் கூட சொன்னார். ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க அப்பா எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி நானும் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலில் தான் அவரும் பண்ணியிருந்தார். இந்த பைசன் எடுத்துட்டோம்னா ஜாதி படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜாதி பற்றியும் பேசியிருக்காங்க. 2 பேரும் தலைவர்கள், அந்த டைமில் இருந்த ஒரு தலைவர்கள், அவங்கள பற்றியும் பேசியிருக்காங்க. அதுக்கான சர்ச்சைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஏன் பெருசாக காமிச்சிட்டேன், உங்களால் பெருசாக காமிச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயம் போயிட்டுருக்கு. அது எல்லாமே கழிச்சிட்டாலுமே இது ஒரு கபடி வீரருடைய ஒரு பயோபிக், மாரி செல்வராஜோடைய டச் இருக்க ஒரு படம் அப்படிங்க எடுத்துட்டாலே சூப்பராக இருக்குது. நீங்கள் அந்த 2 கேரக்டர் எடுத்துகிட்டு இந்த படம் பார்த்தீங்கனாலுமே சூப்பராக இருக்கும். அது ஒரு கூடுதல் பலம் தான். இப்போ ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு கூட எடுத்துக்கலாம். அதை வச்சு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பைசன் ஒரு கிளாசிக்காக இருக்குது. டீசல் ஹரிஷ் கல்யாண், சண்முகம் அப்படிங்கிற டெபியூட்டன் டைரக்டர் வந்து எடுத்திருக்காரு. லாஸ்ட் 2 படம் ஹரிஷ் கல்யாண் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. பார்க்கிங், லப்பர் பந்து சூப்பரான படம். 2மே பார்க்கிங் நேஷனல் அவார்டு வாங்கிருச்சு. பெஸ்ட் ஃபிலிம்க்கான நேஷனல் அவார்டு, பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான ஒரு நேஷனல் அவார்டு MS பாஸ்கர் வாங்கியிருக்காரு. லப்பர் பந்து செம்ம ஹிட்டு, சொல்லவே தேவையில்லை. இன்னுமே ஹாட்ஸ்டாரில் வந்து ரிப்பீட் மோடில் போயிட்டு இருக்க 2 படம் தான். ஒன்று லப்பர் பந்து, இன்னொன்று வட சென்னை என்ன சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டு கொடுத்த ஹரிஷ் கல்யாண். அடுத்த நடித்த படம் தான் டீசல். அது எப்படி இருக்கும், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கலாம். பட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா டியூடுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இருந்துச்சு. பைசன் ஓகே வந்தால் பார்க்கலான்ட்டு இருந்தாங்க. பட் டீசல் பொறுத்த வரைக்குமே யாருமே பெருசாக கவனிக்கப்படலை அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு. இன்னொரு மசாலா ஆக்ஷனான படமாக பண்ணியிருந்தார். எனக்கு பார்க்கும்போது சியான் விக்ரம் அந்த தூள் படம்லாம் பண்ணியிருப்பார். மினிஸ்ட்ரிலாம் போய் மிரட்டி அவங்களுக்கு ஊருக்கான பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க, ஜோதிகெல்லாம் கூட இருப்பாங்க. அந்த ஃபார்மேட்டில் இருக்க படம் அப்படியே இங்கே எடுத்திருக்காங்க இப்போ இந்த 2025ல். இன்னொன்று சென்னை ஸ்லாங் பேசி ஒரு ஹரிஷ் கல்யாண் நடிக்கிறாரு. இவர் சூப்பராக தான் பண்ணுறாரு, எல்லாம் ஓகே. பட் அது ஒட்டவே இல்லை. கதையில் வந்து ஒரு ஃப்ளோ இருக்கும், அந்த ஃப்ளோவே கிடையாது. கதை எங்கேயோ போயிட்டு வருது. அந்த பார்க்கும்போது கொஞ்சம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதே லப்பர் பந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபுல்லாக அந்த வாழ்வியல் இருக்கும். தினேஷ் ஆகட்டும், ஹரிஷ் கல்யாண் ஆகட்டும், அந்த மாமனார், அந்த மருமகன் அப்படிங்கிற ஒரு கிளாஷ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். மாமனார் மருமகன் இருந்தாலுமே இவங்களுக்குள்ளே என்ன ஆக போகுது, கிரிக்கெட் என்ன ஆக போகுது, நமக்கு ஒரு இது இருக்கும். கிளைமேக்ஸ்லையும் ட்விஸ்ட் வச்சு விட்டுருப்பாங்க, ஜெயிக்கலை அப்படின்னு தான் அனுப்பிவிட்டுருப்பாங்க. இதில் அந்த மாதிரி எதுவும் பெருசாக சிங்க் ஆகலை, அதாவது கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லை.
கதை நமக்கான கதையாக வந்து நமக்கு வரலை அப்படிங்கிறது தான். ஆனால் இவங்க சொல்ல அந்த மெசேஜ் வந்து மிகப்பெரிய மெசேஜ். டீசல் வச்சு என்னென்ன பண்ணுறாங்க, அதில் என்னென்ன பொலிட்டிக்கல் இருக்குது, அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த படம் பெரிய லெவலில் போகலை அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 1100 தேட்டர் இருக்குது இப்போ கரண்ட்டாக. ரன்னிங் தேட்டர்ஸ்னு பார்த்தா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மொத்தமாக ஒரு 1000 தேட்டர் அப்படி எடுத்துக்கிட்டாலுமே இந்த 2 படம் வந்து ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டாங்க. டியூடு வந்து ஒரு பக்கம் 500 தேட்டர், பைசன் ஒரு பக்கம் 500 தேட்டர் பிரிச்சுக்கிட்டாங்க. மீதி இருக்க ஒரு 100 தேட்டர் மட்டும் நம்ம டீசலுக்கு வந்து ஒதுக்கிட்டாங்க. அந்த 100 தேட்டர்லையும் வந்து அந்த பி சென்டர், சி சென்டர் தேட்டர் தான். அதுலேயும் பெருசாக அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. மக்கள் போய் பார்ப்பாங்களா அப்படின்னு தெரில. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த படத்தோட டைரக்டரே வந்து ஒரு ட்வீட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஏன் அப்படின்னா, பைசனுக்கு சூப்பராக டிக்கெட் போயிட்டுருக்கு, டியூடுக்கு சூப்பராக டிக்கெட் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது அந்த டைரக்டர் மென்ஷன் பண்ணார். எனக்கு கொடுத்ததே 100 தேட்டர் தாங்க தமிழ்நாட்டில். அதுலேயும் வந்து பாதி தேட்டர் காலாவதியான தேட்டரு. எப்படி எங்களுக்கு வந்து டிக்கெட் சேல் ஆகும் அப்படின்னு கேட்டார். லாஸ்ட் 2 படம் ஹிட்டு கொடுத்த ஒரு ஹீரோவுக்கு ஒரு 100 தேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான விஷயம் தான். அதுவும் கொஞ்சம் வசதி இல்லாத தேட்டர் அப்படிங்கும்போது மக்கள் எங்கே போய் பார்ப்பாங்க? இப்போ போகிறவங்க எல்லாருமே மல்டிப்ளெக்ஸு, பிராட்வே, ஐமேக்ஸ், பிவிஆர் அந்த மாதிரி தான் போகிறாங்க. அவங்கள போயிட்டு நீங்கள் சி சென்டர், பி சென்டர் தேட்டருக்குலாம் போனால் போக மாட்டாங்க. எப்பாவது ஒரு பெரிய ஹீரோ படம் வருது, விஜய் சார் படம், அஜித் சார் படம், ரஜினி சார் படம் தான் போவாங்க. இப்போ இந்த கண்டிஷனுக்குலாம் போக மாட்டாங்க. அது ஒரு பெரிய மைனஸாக இருந்துச்சு டீசலுக்கு. கம்மியான தேட்டரு, வசதி இல்லாத தேட்டரு அப்படிங்கிற பட்சத்தில். இப்போ கரண்ட்டாக நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பைசனுக்கு வந்து 600 தேட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 600 ஸ்க்ரீன் தமிழ்நாட்டில் ஓடுது. இப்போ லீடிங்கில் அவங்க தான் ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டியூட், அப்புறம் தான் டீசல். ஒரு 55 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு பைசன் இந்த 7-8 நாளில். டியூட் வந்து 100 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. அது பிரதீப் உடைய மார்க்கெட்னு எடுத்துக்கலாம். டீசல் சரியாக போகலை. இது ஹரிஷ் கல்யாண் அவருடைய ஒரு ஃபிலிமோகிராஃபியில் ஒரு மிகப்பெரிய அடியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கூட வந்துகிட்டு இருக்க எல்லாருமே வந்து கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. மணிகண்டன் 3 படம் ஹேட்ரிக்கு, இவர் பிரதீப் ரங்கநாதன் 3 படமே அந்த ஹேட்ரிக்கு 100 கோடி. இந்த பக்கம் கவின் கிஸ் படம் வந்து பண்ணார், அது ஒரு பெரிய லெவலில் போல. அடுத்து மாஸ்க்கு ரெடியாக இருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் மோது அந்த ஒரு ரிசல்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் மோதின ஒரு தீபாவளி. ஏன்னா எப்போவுமே ஒரு படம் இருக்கும், பெரிய படம் ஒன்று, சின்ன படம் ஒன்று அப்படிங்கிறது தான் நம்ம ஹிஸ்ட்ரியிலே இருந்திருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சந்திரமுகி வருதுன்னா கூட சச்சின் வரும், அமரன் வந்ததுன்னா கூட பிளட்டி பகர் வரும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ படம், ஒரு சின்ன படம், இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்க டைமில் ஃபுல்லாமே யங்ஸ்டர்ஸ். இப்போ தான் அவங்க 2வது படம் 3வது படம் நடிக்கிற யங்ஸ்டர்ஸ் படமாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, பட் நமக்கு என்ன இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். தீபாவளினாலே விஜய் சார் படம் பார்ப்போம், அஜித் சார் படம் பார்ப்போம், சூர்யா சார் படம் பார்ப்போம். இவங்களுடைய தீபாவளி இல்லை. இந்த கருப்பு படமும் மறுபடியும் அவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. தீபாவளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பொங்கலுக்கு வரும், அந்த 23ஆம் தேதி டேட் வந்து மார்க் பண்ணியிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் 9ஆம் தேதி, 14ஆம் தேதி பராசக்தி, 2 படங்கள் பெரிய படம், பெரிய பேனர். கருப்பு வந்து இடையில வந்தாலும் தேட்டர் கிடைக்காது. அவருடைய மார்க்கெட்டுக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போகும். அதாவது 26 ரிபப்ளிக் டேக்கு வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ 23 அதில் வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த கிளாஸில் யார் வின் பண்ணுறாங்கன்னு அதுக்கு வீடியோ போடுவோம், பேசுவோம். இந்த தீபாவளியில் வந்த படங்கள் எந்த படம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, எது பிடிச்சிது, டியூடு மேலே வர விமர்சனங்கள் சரியா, பைசன் மேலே வர விமர்சனங்கள் சரியானு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.